ராமாயணம் மகாபாரதம் காலத்திலேயே ராவணன் கடுமையாக தபஸ் பண்ணான், அர்ஜுனை ஒத்த விரல் நின்று தவம் பண்ணான்னு புராணங்கள் சொல்லுது. இதெல்லாம் 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள். மொஹஞ்சோதாரோ ஹரப்பான்னு பாகிஸ்தானில் 2 நகரங்கள் இருக்குது. அது பூமிக்கடியில் புதஞ்சி போன நகரங்கள். அதை அகழ்வாராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சப்போ ஒரு காப்பர் காயின், அதாவது செப்பு நாணயம் கிடச்சிது. அதில் ஒரு உருவம் இருந்துச்சு. அது என்னன்னு யாராலையும் சொல்ல முடியல. ரஷ்யாவை சேர்ந்த அகழ்வாராய்ச்சி நிபுணர் அது மூலபந்தாசனம், அதாவது யோகாசனத்தில் ஒரு போஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னார். ஆக 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் யோகக்கலையில் சிறந்து விளங்கியிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டில் யோகக்கலை மூலமாக உலகளவில் இந்தியாவுக்கு பேர் வாங்கி கொடுத்தவர் யோகி கிருஷ்ணமாச்சாரியார் அவர்கள். மைசூரில் 1888 பிறந்து 100 வருடங்கள் தாண்டி வாழ்ந்தவர். அவருடைய புதல்வர் தேசிகாச்சாரி, மைத்ரர் BK ஐயங்கார், இவங்க 2 பேர் தான் நேரடி சீடர். இவங்களும் எல்லாருக்கும் யோகக்கலையை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த வரிசையில் பெங்களூர் சுந்தரமும் VN குமாரசாமி வர்றாங்க. 1958 கன்னிமா லைப்ரரியிலேருந்து பெங்களூர் சுந்தரம் அவர்கள் எழுதின புத்தகத்தை வாங்கிட்டு வந்து அந்த புத்தகத்தை வழியாக நான் யோகாசனம் கற்றுக்கிட்டேன். 38 ஆசனங்கள் அப்போ பண்ணேன். இப்போவும் 55 வருஷங்களாக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போது 12-13 ஆசனங்கள் தான் செய்கிறேன். பெங்களூர் சுந்தரத்திடம் நேரடியாக யோகக்கலையை கற்றுக்கிட்டவர் தமிழ்நாட்டில் புகழ்பெற்று விளங்கும் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். ஆசனா ஆண்டியப்பன் அவர்களிடம் நேரடியாக யோகக்கலை கற்றுக்கிட்டவர் நம்முடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அகில இந்திய அளவில் கோல்டு மெடல் வாங்கின அவர் 5 வயசுலேருந்து யோகா கற்றுக்கிட்டு இருக்கார். செட்டிநாடு வித்யாசரம்ங்கிற பள்ளியில் 20 வருஷமாக மாணவர்களுக்கு நம்ம கிருஷ்ணமூர்த்தி யோகா கற்றுக் கொடுக்குறார். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் கிருஷ்ணமூர்த்தி யோகா ஃபவுண்டேஷன் அப்படின்னு துவக்கி நிறைய பேருக்கு யோகா கற்றுக் கொடுக்குறார். எங்கள் வீட்டில் எல்லாருமே இவருடைய மாணவர்கள் தான். கம்ப்யூட்டர் யுகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். கை நிறையா காசு கிடைக்குது. ஆனால் மனசில் சந்தோஷமும் உடம்புல ஆரோக்கியம் இல்லைங்கிறது தான் சோகம். யோகாக்கலை இந்த 2ஐயும் நமக்கு கொடுக்குது. 90 வயசு வரைக்கும் இந்த யோகாவை நம்ம தொடர்ந்து செய்யலாம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அவையா சொல்லியிருக்காங்க. இறைவன் கொடுத்த இந்த அபூர்வமான மானுட பிறவியை சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ நம்ம எல்லாரும் யோகா கற்றுக்கணும். கிருஷ்ணமூர்த்தி யோகா ஃபவுண்டேஷன் மக்களுக்கு யோகாக்கலையை கற்றுக் கொடுக்குற பெரிய நிறுவனமாக உருவாக வாழ்த்துக்கள்.